ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான டிசைன். யாரை பார்த்தாலும் இந்த டிசைன் தான் விரும்பி போடுறாங்க. கண்டிப்பாக இந்த டிசைனை எப்படி கட் பண்ணி தைக்கணுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களாலையும் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த நெக் டிசைனை நார்மல் கழுத்து அகலத்துலேயுமே நம்ம தைக்கலாம். போட் நெக்குக்கும் யூஸ் பண்ணியும் தைக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் யூஸ் பண்ணி தைக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட அளவுகள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த நெக் டிசைனுக்கு கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கேன்வாஸை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். பின்கழுத்தோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு எடுத்துக்கலாம். மேல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3.5 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி குறுக்க ஒரு கோடு போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப் தான் நம்ம போட போகிறோம். எப்போதுமே நெக்கோட ஷேப் ஃபஸ்ட்டு ரஃப்பாக வரைஞ்சி பார்த்ததுக்கப்புறம் தான் இது அழகாக நேராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டார்க்காக போடணும். இந்த மாதிரி பாருங்கள், கிராஸாக ஒரு ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்புக்கு பாருங்கள், கீழே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வளைவு ஷேப் நம்ம கொடுத்துடலாம். அகலம் நம்ம கூடுதலாகவும் போட்டுக்கலாம். அந்த ப்ளவுஸோட சைஸ் எந்த மாதிரி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அகலத்தை கூடுதலாக போட்டுக்கலாம். இப்படி கிராஸாக வச்சு பார்த்தோம்னா 7 இன்ச் வருது. 7 இன்ச்சில் பாதி அளவு 3.5 இன்ச் வரும். அந்த 3.5 இன்ச்சுக்கு லைட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த இடத்துல நம்ம இந்த வளைவு ஷேப் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரப்பாக இந்த மாதிரி நான் போட்டு பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இந்த டிசைன் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். கட்டிங் மெத்தடு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியும். புதுசாக பழகுறவங்களுக்கு கூட இந்த டிசைன்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களால் தைக்க முடியும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக போட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அவுட்லைன் நம்ம போட போகிறோம். அவுட்லைனுக்கு நம்மளுக்கு கணக்கு கிடையாது. இந்த மாதிரி பாருங்கள், மேல் ரவுண்டுக்கு மட்டும் அதே ஷேப்லேயே நம்ம போட்டுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேப்க்கு நம்ம ஒரு ரவுண்டு ஷேப்பே நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதே ஷேப்பே வரையணும்னு அவசியம் இல்லை. ரவுண்டு ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் பொழுது பிசுறாக கட் பண்ணாமல் அழகாக நீட்டாக அந்த வளைவு ஷேப்லேயே கட் பண்ணணும். அப்போ தான் தைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வளைவு ஷேப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். திட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த வளைவு ஷேப் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் கட் பண்ணும் பொழுது பொறுமையாக பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை அந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் நழுவிடக்கூடாது. கரெக்டாக வச்சு பார்த்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனை சாக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கேன்வாஸ் நழுவாமல் இருக்கும். கரெக்டாக அந்த லைனை ஒட்டியே கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம தச்சிடலாம். நழுவுற மாதிரி இருந்ததா அப்படின்னா அங்கனங்கன சேஃப்டி பின் எடுத்து நீங்கள் குத்திக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக பழகுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உள் ரவுண்டு ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் அந்த கார்னர் ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே குத்தி அப்படியே மெதுவாக கொஞ்சமாக வளைச்சி பொறுமையாக தைக்கணும். ஏன்னா இந்த இடம்லாம் நம்மளுக்கு வளைவு நெளிவு வரக்கூடிய இடம். வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல எல்லாம் நம்ம பொறுமையாக தைக்கணும். அப்போ தான் நீட்டாக அழகாக இருக்கும்.
இப்போ பாருங்க நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து அவுட்லைனுமே பாருங்க அதே ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ 2வது தையலுமே போட்டு முடிச்சிட்டோம். அந்த மேலே இருக்கக்கூடிய பிசிறு நூல் எல்லாத்தையுமே கையோடயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத் கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உள் ரவுண்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலே தான் போடணும். இந்த கார்னர் பகுதியில் மட்டும் பாருங்கள் ஒரு 2 நூல் 3 நூல் கேப் விட்டு கொஞ்சம் முன்னாடியே தையல் போடணும். இந்த கார்னர் பகுதியில் அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு 2 நூலுக்கு முன்னாடியே நம்ம வந்து தையல் போட்டுறணும். மீதி எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல மட்டும் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலே போடாமல் கொஞ்சம் தள்ளி 2 நூல் கேப் விட்டு நம்ம தள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதே தையல்லே நம்ம வந்து தச்சுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணணும். கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தைச்சோம் அப்படின்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு தான் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த நெக் ஷேப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வளைவு நெளிவு வரக்கூடிய இடம். அதனால் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதியில் கண்டிப்பாக கட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னர் பகுதியில் கட் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பக்கமாக திருப்புறதுக்கும் வராது, படிமான தையல் போடுறதுக்கும் வராது. அதனால் கண்டிப்பாக எல்லா இடமே தரவாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர் ஷேப்பில் பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எதுக்காக கிராஸாக கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்ல பக்கம் திருப்புறதுக்கு அந்த கூர்மையான பகுதி நம்மளுக்கு அப்படியே ஷார்ப்பாக கிடைக்கணும். அதுக்காக தான் இப்போ நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒட்டுலே ஓரத்துலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது ஓரத்துலேயே அழகாக சேமாக தைக்கணும். வளைவு நெளிவாக தைச்சிடக்கூடாது, ஒரே அளவாக நேராகவே தைக்கணும். இந்த படிமான தையல் போடும் பொழுதே நம்ம ரோப் அடியில் வச்சு நம்ம தச்சிடலாம். ரோப் தைக்கும் பொழுது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கெட்டி தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் கெட்டி தையல் போடாமல் தான் தைக்கிறேன். நம்ம கஸ்டமருக்கு தைச்சாலும் சரி இல்லை நம்மளுக்கே தைச்சாலும் சரி கண்டிப்பாக அந்த ரோப் வச்சு தைக்கிற இடத்துல கண்டிப்பாக கெட்டி தையல் வந்து போட்டுறணும். கெட்டி தையல் போடும் பொழுது அது தனியாக வந்து தெரியக்கூடாது. கெட்டி தையல் போடாத மாதிரியே கெட்டி தையல் வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் தைக்கும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியாத வர அழகாக நீட்டாக நம்ம வந்து பொறுமையாக தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக பாருங்கள் தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிம்பிளான மெத்தடும் கூட தான். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இடுப்பு சைடு பட்டி தச்சிடலாம். 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பு 1/2 இன்ச்சில் மடித்து இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நம்மளுக்கு மெயின் கிளாத் வந்து கனமாக இருந்தது அப்படின்னா லைனிங் கிளாத்லேயே கேன்வாஸ் அட்டாச் பண்ணி நம்ம தைக்கலாம். ஒருவேளை அந்த மெயின் கிளாத் லேஸான கிளாத்தாக இருக்குது அல்லது கண்ணாடி போல் தெரியுது அப்படின்னா ஆல்ரெடி நான் தைச்ச மாதிரி தான் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தைச்சி ரெடி பண்ணிவிட்டு தனியாக ஒரு கிளாத்தில் கேன்வாஸை தைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் வச்சு தைக்கணும். அந்த மெத்தடில் தான் தைக்கணும். ஓகேங்களா? நிறையா வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். கனமான துணியாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம வந்து லைனிங் கிளாத்தை கேன்வாஸை அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். லேஸான கிளாத்துனா அதுக்கு வேறு மாதிரி தைக்கணும். ஆனால் அதுக்கும் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைக்கணும்.
இப்போ பாருங்கள் 2 துணியுமே சேர்த்து வச்சு அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிசுரையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டா தச்சு முடிச்சுட்டோம். இந்த பகுதியை அழகா நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீளம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சும் அகலமும் 4.5 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தைக்க போகிற குஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்போதுமே குஞ்சம் தைக்கும் போது ஒரே மாதிரி அந்த முக்கோண ஷேப்லேயே தைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தைச்சு கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கிறத இப்படி குறுக்க வந்து ஒரு முக்கோணமாக மடிச்சுக்கலாம். சென்டரில் அந்த கயறு பகுதியை வச்சுட்டு ஒரு தையல் வந்து துணியோட சேர்த்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சைடு ஒரு முக்கோணம், அந்த சைடு ஒரு முக்கோணமாக மடித்து குறுக்க ஒரு முக்கோணமாக நம்ம வந்து மடித்து அப்படியே நேராக வந்து ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டு ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணிக்கலாம். இதை நல்ல பக்கமாக இப்போ திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப ஒரு அழகான ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்ததுமே பாருங்கள் அதே மாதிரி தான். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டும் கூட அதுக்கப்புறமா ரோப்பை சென்டரில் வச்சும் தச்சுக்கலாம். எந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மெத்தட் படியே தச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று தச்சதுக்கப்புறமா அடுத்து 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அடுத்த பீஸை இந்த மாதிரி நம்ம தச்சு ரெடி பண்ணி பீஸெலாம் கட் பண்ணி நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம 3 பீஸ் 4 பீஸ் 5 பீஸ் வரைக்கும் தச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் அடுக்கடுக்காக ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.